Your dream vacation to Singapore starts from ₹44,999 only with GT Holidays. இல்ல அவர் ஏதோ பெரிய இது மாதிரி நினைச்சிருக்காரு. ஜாக்கிரதை. சரியில்லை நீங்க. இல்ல இந்த போலீஸ் மாதிரி எது நடக்காதுன்னு நினைச்சிருக்கீங்களா நீங்க? பேசிட்டு இருக்கும்போது போறாங்கறீங்க உள்ள என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? உங்க பேர் என்ன முதல்ல சொல்லுங்க. முதல்ல அவர் உள்ள போறேன்னு சொல்ல கூடாது. நாங்க என்ன வேலையில வந்து திரவே நின்று இருக்கோமா? நீங்க ஒண்ணு கடவுள் இல்ல. அல்லது நீங்க ஒண்ணு அரசர் இல்ல. நாங்க ஒண்ணு உங்ககிட்ட பிச்சை கேட்டு வந்த ஆளுங்க இல்ல. நீங்க கடவுள் இல்ல, அரசரும் இல்ல. அலட்சியமாக பதிலளித்த பத்திரப்பதிவு அதிகாரி, விலாசி எடுத்த விவசாய சங்க தலைவர். நீங்க இந்த டாக்குமெண்ட் ரைட்ல பேசுற மாதிரி எல்லாம் பேசுறீங்கன்னா வேற விதமா இருக்கும். நீங்க வந்து இப்படி ஆட்டிட்டு உள்ள போய் உட்கார்ந்துட்டு நீங்க மாமூல் வாழ்க்கையை தொடர்ந்துக்கலாம் நினைக்க வேண்டாம். நாங்கெல்லாம் உங்களுக்கு காதுல பூ வச்சுட்டு இருக்கல, கட்டுப்புல இருக்கோம். இதே செல்வம் உங்க மேல எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ண ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லன்னா செல்வத்துக்கிட்ட தொங்கிட்டு இருக்கல, ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நான் ஹைகோர்ட்ல டைரக்ஷன் வாங்கிட்டு வந்துருவேன். கோவை மாவட்டம் அன்னூர் மற்றும் மேட்டுப்பாளையம் தாலுகாவில் 6 ஊராட்சிகளில் 3850 ஏக்கரில் தொழில் பூங்கா அமைப்பதாக கடந்த 2021ஆம் ஆண்டு தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் அறிவித்த நிலையில் விவசாயிகளின் போராட்டத்தால் நிலம் கையகப்படுத்தப்பட மாட்டாது என கூறப்பட்டது. இந்நிலையில் அன்னூர் மற்றும் புளியம்பட்டி சார் பதிவாளர் அலுவலகங்களில் தொழில் பூங்காவுக்கு என அறிவிக்கப்பட்ட நிலங்களை வாங்கவோ விற்கவோ அடமானம் செய்யவோ முடியாது என அதிகாரிகள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த நமது நிலம் நமதே என்னும் விவசாய அமைப்பினர் எல்கோவில் பாளையத்தில் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். அப்போது அதிகாரிகள் தொழில் பூங்கா அமைய உள்ள நிலங்களில் பத்திரப்பதிவு செய்யலாம், தடையில்லை என தெரிவித்தனர். இருப்பினும் எந்தவித அரசாணையும் இல்லாமல் பத்திரப்பதிவுக்கு 3 நாள் தடை விதித்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அன்னூர் சார் பதிவாளர் அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அப்போது பத்திரப்பதிவுத்துறை சார் பதிவாளர் செல்வ பாலமுருகன் கையில் சில ஆவணங்களுடன் வந்து, வதந்திகளை நம்பாதீர்கள், பத்திரப்பதிவு நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது, உங்களுக்கு யாரோ தவறான தகவல்களை தந்துள்ளனர் என்றார். இதற்கு பதிலளித்த விவசாயிகள், நீங்கள் மாற்றி மாற்றி பேசுகிறீர்கள், மக்களுடன் முதல்வர் கூட்டத்தில் கூட பத்திரப்பதிவை நிறுத்தி வைக்க சொல்லியுள்ளதாக நீங்கள் கூறினீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சார் பதிவாளர் அலுவலகத்திற்குள் செல்ல முயற்சித்தார். அப்போது குறுக்கிட்டு பேசிய விவசாய சங்க தலைவர் குமார ரவிக்குமார், ஜாக்கிரதை, எங்களை எல்லாம் பார்த்தால் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? கேட்பதற்கு முறையாக பதில் சொல்லுங்கள். காவல்துறையை மீறி எதுவும் நடக்காதா? ஆன்லைனில் புகார் பதிவு செய்துவிட்டு உயர் நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கி வந்து நடவடிக்கை எடுப்போம். நீங்கள் ஒன்றும் கடவுள் இல்லை, அரசரும் இல்லை. நாங்கள் உங்களிடம் பிச்சை கேட்கவில்லை. நீங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி நியமிக்கப்பட்டுள்ள அரசு பணியார். எங்கள் மக்கள் வரிப்பணத்திலிருந்து தான் உங்களுக்கு ஊதியம் வழங்கப்படுகிறது. நடப்பது சட்டத்தின் ஆட்சி. சட்டப்படி பணியாற்றாவிடின் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரித்தார். மேலும் விவசாயிகள் நிலத்தை கையகப்படுத்த மாட்டோம் என தெரிவித்துவிட்டு கையகப்படுத்த திட்டமிடப்பட்டிருந்த நிலங்களில் பத்திரப்பதிவு செய்ய மாட்டோம் என்று அரசு அதிகாரி கூறுவதால் விவசாயிகள் படும் துயரங்களையும் விவசாயி சங்க தலைவர் குமார ரவிக்குமார் எடுத்து கூறினார். இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. இதனிடையே அதிகாரிகள் தரப்பில் வருத்தம் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தொழில் பூங்காவுக்கு அறிவிக்கப்பட்ட நிலங்களை வாங்க விற்க அடமானம் செய்ய எந்த தடையும் இல்லை என உறுதியளித்த பிறகு விவசாயிகள் கலைந்து சென்றதாக கூறப்படுகிறது. நிறுத்தி வைக்க சொல்லிருக்காங்க, நீங்க சொல்லிருக்கீங்க. அப்பவே சொன்னீங்க. நீங்க அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து பிரச்சனை பண்றோம் அப்படிங்கறதுக்காக தான் நீங்க எழுத்து வடிவுல நீங்க வந்து இன்னிலிருந்து பண்ற அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க முன்னாள் நிறுத்தி வச்சிருக்கீங்க. இல்ல ஐயா, உங்க பேர் ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல என்ன நினைச்சீங்க? இருங்க ஒரு நிமிஷம். இல்ல அவர் ஏதோ பெரிய இது மாதிரி நினைச்சிருக்காரு. ஜாக்கிரதை. சரியில்லை நீங்க. நீங்க பாட்டுக்கு போறாங்கறீங்க. இல்ல இருக்கு செல்வம். செல்வம் ஒரு நிமிஷம். இல்ல நீங்க சொன்னீங்கல்ல, நின்னமல்ல, அவரு தலையாட்டிட்டு போறாரு. என்ன நினைச்சிருக்கீங்க? போலீஸ் உங்களுக்கு வந்து பாதுகாப்புங்க நின்று நினைக்கிறீங்களா? இல்ல இந்த போலீஸ் மீறி எது நடக்காதுன்னு நினைச்சிருக்கீங்களா? நீங்க பாட்டுக்கு போறேன்னு தலையாட்டிட்டு போறீங்க. அப்ப எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எப்படி தெரியுது? மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. இல்ல இருங்க ஒரு நிமிஷம். பேசிட்டு இருக்கும்போது போறேங்கறீங்க உள்ள, எங்க போவீங்க உள்ள? ஏங்க பேசாதீங்க. யாரும் பேச கூடாது. தலைவர் மட்டும் பேசாதே, யாரும் பேச கூடாது. இல்ல நாங்க பேசிட்டு இருக்கும்போது நீங்க தலையாடி இப்படி சொல்லிட்டு போனோம்னா அது அப்படியே கேட்டு இருக்கிறதுக்கு எங்களால பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியுதாக்கு? கேட்கறது ஒழுக்கமா பதில் சொல்லுங்க. கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். இதே செல்வம் உங்க மேல எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ண ஞாபகம் வச்சுக்கோங்க.
இல்லன்னா செல்வத்துக்கிட்ட தொங்கிட்டு இல்ல ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நான் ஹைகோர்ட்ல டைரக்ஷன் வாங்கிட்டு வந்துருவேன். என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? உங்க பேர் என்ன முதல்ல அதை சொல்லுங்க. செல்வா ஒரு நிமிஷம். முதல்ல அவரு வந்து சரியா நடந்துக்கணும். பாருங்க உங்களோட கடமை என்ன, அவரு இப்படி காட்டிட்டு இன்னைக்கோட பண்ணிருக்கா போறேன் அப்படின்னு போனா பத்திரப்பதிவு தடை இல்லைன்னு அன்னைக்கு நம்ம சொல்லி முதல்ல அவர் உள்ள போறேன்னு சொல்லக்கூடாது. நாங்க வேலையில அதை வந்து திறமை நின்று இருக்கிறோமா? அல்லங்க அவரு ஸ்மூத்தா பேசியிருந்தா நாங்களும் ஸ்மூத்தா தான் பேசுவோம். என்ன சொல்லியிருக்கணும்? கொஞ்சம் நீ தள்ளி நில்லுங்க. நீங்க நடுவுல நிக்கிறத பார்த்தா ஏதோ நான் அவர் அடிச்சு போடுற மாதிரியும் நீங்க இப்படி குறுக்கணும்னு அப்படியே அவரோட முகத்தை பார்த்துக்க. உங்க பேரு சொல்லுங்க. செல்வ பாலமுருகன். செல்வ பாலமுருகன் ஒன்னு தெரிஞ்சுக்கங்க. நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அரசு பணியாளராக நியமிக்கப்பட்ட ஒரு அரசு பணியாள். உங்களுக்கான ஊதியத்தை அரசு எங்களுடைய வரிப்பணத்திலிருந்து வழங்குகிறது. சட்டப்படியான ஆட்சி நடக்குது. உங்களுடைய வேலை ஒவ்வொன்றும் சட்டப்படியா இருக்கும். உங்க வேலை மட்டும் இல்லை, இவங்க வேலை உட்பட சட்டப்படி பண்ணலன்னா என்ன ஆகுங்கிறது இவங்களுக்கு தெரியும். இப்பதான் உன்னை நாங்கள் பயிற்சி கொடுத்துருக்குறோம். புரியுதா? நீங்களும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஒன்றும் கடவுள் அல்ல, அல்லது நீங்க ஒன்றும் அரசர் அல்ல. நாங்க ஒன்றும் உங்ககிட்ட பிச்சை கேட்டு வந்த ஆளுங்க இல்ல. புரியுதா? நீங்க இந்த டாக்குமெண்ட் ரைட்டு பேசுற மாதிரி எல்லாம் பேசுனீங்கன்னா வேற விதமாய் போயிடும். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ போலீஸ் இருந்திருக்கிறது வந்து மாவட்ட நிர்வாகத்துக்காக. இன்னும் இவங்க கிட்ட கேள்வி கேட்டா இவங்க பதில் சொல்ல வேண்டி இருக்குது. நான் பரவாயில்லன்னு விட்டு வச்சிருக்கிறேன். புரியுதா? நீங்க வந்து இப்படி ஆட்டிட்டு உள்ள போய் உட்கார்ந்துட்டு நீங்க மாமூல் வாழ்க்கையை தொடர்ந்துக்கலாம் நினைக்க வேண்டாம். திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை. டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.